இது நம்மளோட உயிர் கொடி, உணர்வு கொடி. அதுதான் நம்ம புலிக்கொடி, திமிரா புடி. எங்க பார்த்தாலும் ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை. அதான் சின்ன பிள்ளைங்க, நீங்க எல்லாம் வந்துக்கிட மாட்டீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. நேரம் வந்து பொன் போன்றது கிடையவே கிடையாது. நேரம் அப்படின்றது வந்து ஒரு உயிர் மாதிரி. அரசியல் அப்படின்றது வந்து சாக்கடைன்னு சொல்லி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அரசியல்லாம் போறீங்க, அதெல்லாம் சாக்கடை அப்படின்ட்டு படிச்சவங்களே அரசியலை விட்டு விலகிருங்க, அரசியல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்லாம் சொல்றாங்க. புது ட்ரெஸ், புது மாடலு, ட்ரெண்டிங்கு அந்த மாதிரி போடுதோம். தமிழ் தாய்க்கு முதல் வணக்கத்தை செலுத்திவிட்டு இங்கு வந்திருக்கும் தமிழ் உறவுகளுக்கு பொன்னான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கொடி, நம்ம கொடி இருக்குல்ல, இதை வந்து எல்லாம் பிரபாகரன் நம்ம தலைவர் சொல்லிதான் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மை கிடையாது. நம்மளோட கொடி வந்து தமிழர்கள் காலத்துல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பாட்டே மூட்டே, கரிகாலன், ஆதித்த சோழன் இவங்க எல்லாம் வச்சிருந்த கொடியை தான் நம்ம இப்ப வச்சிருக்கோம். இது தெரியாம எல்லாரும் உங்களுடைய தலைவர் சொன்னதை நீங்க பின்பற்றுறீங்க அப்படின்னு நினைச்சு சொல்லிட்டு இருக்காங்க. இது நம்மளோட உயிர் கொடி, உணர்வு கொடி. அதுதான் நம்ம புலிக்கொடி, திமிரா புடி. நம்மளுடைய கட்சியோட கொள்கைகள் அப்படின்னா எல்லாத்துக்கும் தரமான சமமான மருத்துவம். மருத்துவம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா பணம் இருக்கவே பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் அவங்களுக்கு ஏத்த மாதிரி பண்ணி பழச்சிக்கிறாங்க. ஆனா எல்லாருக்கும் அப்படி இருக்காதுல்ல. ஏழையா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரே ஒரு மருத்துவமனை தான் அவனுக்கும். எல்லாத்துக்குமே இந்த ஒரு மருத்துவமனை தான், இது வந்து இதுலதான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வந்தாதான் நம்மளோட நாடு வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரிதான் கல்வியும். கல்வியில வந்து இப்ப பணம் இருக்கவங்க என் பிள்ளைய நான் கான்வென்ட்ல படிக்க வைக்கேன் அப்படி இப்படின்னு கொண்டு போவாங்க. அப்படியெல்லாம் விடக்கூடாது. எவ்வளவு பெரிய யாரா இருந்தாலும் உங்க பிள்ளையும் எல்லா பிள்ளையும் சமம் தான் அப்படின்ட்டு கல்விக்கும் மருத்துவத்துக்கும் என்னைக்கு ஒரே இதை கொண்டு வராங்களோ அன்னைக்குதான் நம்மளோட தமிழ்நாடு வல்லரசாகும். விவசாயத்தை, விளைநிலங்களையும் பாதுகாக்கணும். நம்மளாம் விவசாயத்தை இப்ப கார்த்தி படத்துல சொல்ல மாதிரி முதுகுக்கு பின்னாடி ஒரு மறைச்சு வச்சிடுறாங்க. முதுகுக்கு பின்னாடி முதுகெலும்பு மாதிரி அப்படின்னு சொல்லி மறைச்சு வச்சிடுறாங்க. அப்படி இல்லாம விவசாயத்தையும் ஒரு உன்னதமான ஒரு நல்ல தொழிலா கொண்டு வரணும். விவசாயத்தை அரசு வேலையாக நாங்க வந்து மாத்துவோம். விவசாயம் வந்து கருவேலி மலைலாம் இப்ப நிறைய இருக்கு. நாங்க ஆட்சிக்கு வந்தா கருவேலி மலைங்க எல்லாத்தையும் அரைச்சிட்டு விவசாயத்தை வந்து ஒரு அரசு வேலையாக்குறதா எங்களோட முதல் நோக்கமே. அப்புறம் மலை வளம், கனிம வளம், கடல் வளம், காட்டு வளம், நீர் வளம் இது எல்லாத்தையும் நாங்க பாதுகாக்கணும் அப்படின்றதுதான் எங்களோட முதன்மையான கொள்கையே. ஏன்னா இப்ப வந்து யாரும் இயற்கை வளங்களை நம்ம கொடுத்த நம்ம தமிழ் தாய் கொடுத்த இயற்கை வளம் எல்லாத்தையும் அழிக்கதான் செய்த மொழியா அதை வந்து பாதுகாக்கிறது கிடையாது. இயற்கை வளத்தை வந்து அழிக்காம அதை பாதுகாக்கணும். நம்ம வந்து அங்க போய் மலையை தோண்டி எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஊருக்குள்ள ஒரு கிணறு தோண்டினோம்னா அதுல இருந்து நமக்கு 100 வீடு கட்டுற அளவுக்கு கல், மண், சரல் எல்லாம் கிடைக்கும். அதுக்காக நம்ம மலையை தோண்டாம நம்ம கிணற தோண்டினா கூட எல்லாம் கட்டிக்கலாம். நம்மளோட இப்ப 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கூட எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இங்க பெரியவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் எல்லாம் மலையை போய் தோண்டி வீடு கட்டினாங்க, கிணத்தை தோண்டி தான் வீடு கட்டினாங்க. அதுவும் இலவசமாவே எல்லாத்துக்கும். எங்க வீட்டுல நாங்க வந்து இப்ப கிணறு தோண்டுவோம், நீங்க வந்து உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு தேவையானா வந்து மண், சரல் எல்லாம் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி கொடுத்துதான் கட்டினாங்க. ஆனா நம்ம தான் இப்ப போய் என்னமோ மழை தான் இது பண்ண மாதிரி மலையை போட்டு தோண்டிக்கிட்டு இயற்கை நம்மளுக்கு கிடைக்க இயற்கை எல்லாத்தையும் நம்ம தான் அழிச்சுக்கிட்டு இருக்கோம். ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, மது, போதை எல்லாத்தையும் நம்ம வந்து அகற்றி தூய தேசமா மாத்தணும். எங்க பார்த்தாலும் ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை. அதான் கொலை கொள்ளைன்றது வந்து அதுதான். கொலை கொள்ளைனா அடிச்சு குத்தி கொலை, அது மட்டும் கொலை கிடையாது. ஒருத்தனை குடிக்க வச்சு கொள்றதும் அதுக்கு கொலை தான். அதான் அதனால நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தா மது அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து அகற்றிட்டு கல் இந்த மாதிரி நல்ல பொருட்களை வந்து கொண்டு வருவோம். தனியார் தாராளமய பொருளாதாரத்தை ஒருத்து நிலமும் வளமும் சார்ந்த தற்சார்பு பொருளாதாரத்தை அமைப்போம். அதாவது படிச்சவன் தான் இந்த வேலைக்கு போகணும் அப்படிலாம் கிடையாது. படிச்சவன் மட்டும்தான் அரசு வேலை அப்படின்றதும் கிடையாது. படிச்சவன் படிக்காதவன் எல்லாருக்குமே அரசு வேலை உண்டு. படிச்சவங்க அதுக்கான வேலையை பார்ப்பாங்க, படிக்காதவங்க அவங்களுக்கான அரசு வேலையை பார்ப்பாங்க. அதனால எல்லாத்துக்குமே அரசு வேலை கண்டிப்பா கிடைக்கும். எம் மக்கள் இலவசத்திற்கு கையேந்தாமல் அனைவருக்கும் வேலை, அதற்கேற்ற ஊதியம், அதற்கென்று பெருமையான வாழ்வு வாழ வகை வகுத்துடுவோம். எல்லாரும் இப்ப வந்து இலவசம்னு சொல்லி கொடுக்காங்க. மிக்சி கிரைண்டர் எல்லாம் கொடுக்காங்க. இப்ப 100-1000 ரூபாய் எல்லாம் கொடுக்காங்க. கொடுக்கறது நம்மளுக்கு கரெக்டா இருக்குமா அப்படின்னா அது வந்து கிடையாது. பஸ் கூட விடுறாங்க காலையில. ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு இலவசம் அந்த மாதிரிலாம் விட்டாங்க. காலையில சாயங்காலம் இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரியும், படியில எல்லாம் தொங்கிட்டு போவாங்க. அது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்றது தெரியும். நீங்க இலவசமாலாம் கொடுக்க வேண்டாம், கொடுக்கறத தரமானதா நல்லதா கொடுத்தாலே எங்களுக்கு போதும். அது மாதிரி நாங்க வந்து சின்ன பிள்ளைங்க அப்படின்லாம் நினைச்சு நீங்க வந்து எங்கிட்ட நீங்க சின்ன பிள்ளைங்க நீங்க எல்லாம் வந்துக்கிட மாட்டீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. சின்ன பிள்ளைங்கள்ல பெரியானவங்களும் நிறைய பேர் இருக்காங்க.
ஏன்னா நம்மளுடைய பைபிள்ல இருக்கு, தாவீது அப்படின்ற ஒரு சிறுவன் தான் கோலியாத் அப்படின்ற ஒரு அரக்கனை கொண்டிருக்கான். எல்லாரும் ஏய் தாவீது நீ வந்தா நீ வந்து சின்ன பையன்டா போவாத, அரக்கன் வந்து மூச்சு விட்டாலே நீ வந்து அவ்வளவுதான் ஒண்ணுத்து ஆக மாட்ட அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. எல்லாரும் கேளு எல்லாம் செய்யும். அவன் வந்து இல்ல நான் போய் அவனை கண்டிப்பா வீழ்த்துவேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியா நின்றுருக்கான். அந்த கோலியாத்திலையும் போய் நான் தான் உன்னை வீழ்த்த வந்தேன் அப்படிங்கும்போது அந்த கோலியாத் சொல்லியிருக்கான், நான் வந்து மூச்சு விட்டாலே நீ பறந்து போயிடுற சின்ன பையன், நீ என்கிட்ட வந்து சண்டைக்கு வரியா, சரி வா என்ன பண்ணுதுன்னு பாப்போம் அப்படிங்கிறதுல கோலியாத் இருந்துகிட்டு ஒரு 5 கூழாங்கல்ல ஒரு கவட்டையும் கொண்டு போயிருக்கான். கொண்டு போய் கரெக்டா கோலியாத்தோட நெத்தி போட்டுல தாவீது விட்டுருக்கான். விட்ட உடனே கோலியாத் அப்படியே மலை மாதிரி சரிஞ்சிட்டான். அவன் மேல ஏறி தாவீதும் அந்த வாளை எடுத்து ஒரு சொலட்டு தான் சொலட்டினா, கோலியாத்தோட வீரர்கள் முதற்கொண்டு எல்லாம் தலைதறிக்க ஓடினாங்க. அது செஞ்சது ஒரு சின்ன பையன் தான். அதனால எங்களை சின்னவங்க நினைச்சு சாதாரணமா யாருமே எடை போடாதீங்க. அது மாதிரி நேரம்ன்றது வந்து பொன் போன்றது அப்படின்னு சொல்லி நம்மளை சொல்லி வச்சிருக்காங்க. நேரம் வந்து பொன் போன்றது கிடையவே கிடையாது. நேரம் அப்படின்றது வந்து ஒரு உயிர் மாதிரி. பொன் போச்சுன்னா நம்ம தங்கம் போயிட்டுனா சரி அதை போயிட்டு நம்ம இன்னொருத்தங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கலாம். ஆனா உயிர் போனா அதை திரும்ப வாங்க முடியாது. அதனாலதான் நேரம் வந்து பொன் போன்றது இல்ல, உயிர் போன்றது. அதனால நம்ம வந்து ஒவ்வொரு நொடியும் அண்ணன் மதிவானத்துக்காக நம்ம வந்து ஒவ்வொரு நொடியும் உழைச்சுக்கிட்டே இருக்கணும். அவர் இந்த தேர்தலில் கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க. வாழ்த்துக்கள். அரசியல் அப்படின்றது வந்து சாக்கடைன்னு சொல்லி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அரசியல்லாம் போறீங்க, அதெல்லாம் சாக்கடை அப்படின்ட்டு படிச்சவங்களே அரசியலை விட்டு விலகிருங்க, அரசியல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்லாம் சொல்றாங்க. அது அரசியல் செட் ஆகாது, அது விலகினா அது சாக்கடை அப்படின்றத சொல்லாம அதை எப்படி நம்ம போய் கிளீன் பண்ணலாம் அப்படின்ற இதுலதான் நம்ம பார்க்கணுமே தவிர அது செட் ஆகாதுன்னு தனியாவே நிக்க கூடாது. நம்ம போய் அதை செஞ்சு கிளீன் பண்ணணும். எல்லாம் அதுல இருந்து நன்மை பெறணும். அந்த அளவுக்கு நம்ம மாத்தி காட்டணும். நம்மளை பத்தி விமர்சிக்கிறவங்க முன்னாடி நம்ம வந்து நான் அப்படி கிடையாது அப்படின்ற போராடுறதை விட அவங்ககிட்ட நான் வந்து நல்லவன் தான் அப்படின்ற ஒரு இதை வந்து செஞ்சு காமிச்சது சிறந்தது. அவங்ககிட்ட போய் நான் வந்து நல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லுறதை விட நான் நல்லவன் தான் அப்படின்ற ஒரு செயல்ல கட்டினா போதும். உலகின் தலை சிறந்த சொல் செயல். அதனால அந்த செயல் மூலியமா நான் செஞ்சு காமிச்சாலே அது போதும். ஆண் பெண் சம உரிமை அளித்தல். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமைன்னு சொல்றாங்க. ஆனா அது வந்து எப்படின்னு தெரியல. ஆண் பெண் அப்படின்னா இப்ப வீட்லயே கூட பொம்பளை பிள்ளைக்கு அவ்வளவு உரிமை கொடுக்க மாட்டாங்க அப்படிலாம் இருக்காங்க. ஆனா ஆண் பெண் சமம் அப்படின்ற வந்து இந்த கட்சியில கண்டிப்பா உண்டு. அதான் எங்க அண்ணங்க இத்தனை பேர் இருக்கும் போது என்னை முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டி பேச வச்சிருக்காங்க. மத்த கட்சியில போனா இந்த அளவுக்கு வர முடியுமா? முடியாது. இது எங்க அண்ணங்க இருக்காங்க, அந்த தைரியத்தோட தான் நான் வந்திருக்கேன். அது மாதிரி மத்தவங்க பேசுவாங்க, இந்த கட்சிக்கு போனா என்னடா அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. நீங்க வந்து இந்த இப்ப நம்ம அண்ணன் சொன்னாங்களே, இப்போ நம்ம தீபாவளிக்கு ஏதாவது வந்துச்சு அப்படின்னா புது ட்ரெஸ், புது மாடலு, ட்ரெண்டிங்கு அந்த மாதிரி போடுதோம். அது மாதிரி அரசியலே நம்ம மாத்தி பார்த்தா என்ன, சரி புதுசா வந்திருக்காங்க நம்ம இதை ஒருக்கா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருக்கா வாய்ப்பு கொடுத்துதான் பாருங்க. நாங்களும் என்னதான் பண்றோன்றத நீங்க வாய்ப்பு கொடுத்து பாருங்க. நாங்க என்ன பண்றோம் நாங்க பண்ணியே காமிச்சிருக்கோம். எங்க செயல்களால நாங்க நிரூபிக்கோம். கண்டிப்பா அந்த இடம் எங்க மதிவாணன் எனக்கு வாய்ப்பு கொடுங்க, நாங்க கண்டிப்பா எங்க செயல்கள் மூலியமா அதை காட்டுவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.